தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள போளையம்பள்ளி கிராமத்திலிருந்து 5 தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பெண்கள் மாரப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள உயர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரின் விவசாய நிலத்தில் கூலி வேலைக்கு சென்றுள்ளனர். அப்போது வேலை செய்த பெண்களுக்கு தோட்டத்தின் உரிமையாளர்கள் தேங்காய் ஓட்டில் தேநீர் கொடுத்ததாகவும், தோட்டத்தின் உரிமையாளருக்கு மட்டும் சில்வர் டம்ளரில் தேநீர் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதை கண்ட ஒரு நபர், காலம் எங்கோ சென்றிருக்கிறது, இன்னும் சாதிய வன்மமா? அவர்களுக்கும் வேறு ஏதாவது டம்ளரில் கொடுத்திருந்தால் பரவாயில்லை, ஆனால் தேங்காய் ஓட்டில் தேநீர் கொடுத்திருப்பது தவறு, இது கண்டிக்கத்தக்கது என அந்த தோட்டத்தின் பெண் உரிமையாளரிடம் முறையிட்டுள்ளார். இதனால் அந்த பகுதியில் ஒரு பேசும் பொருளாக உள்ள நிலையில் இதுபோன்ற செயல்களில் உயர் சமூகத்தினர் தொடர்ந்து செய்து வருவதாகவும், அவர்களுக்கு சாதி பாகுபாடில்லாமல் அனைவரும் ஒற்றுமை என்ற நோக்கத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். தருமபுரியில் இருந்து ரிப்போர்ட்டர் சீனிவாசன். ஒரு லேடி டீயும் டம்ளரும் கொட்டாங்குச்சி 3 எடுத்துன்னு ரோடு வழியாக கிராஸ் பண்ணிவிட்டு அந்த தோட்டத்துக்கு போயிடுச்சு. போயின்னுக்கும்போது நான் அந்த வழியாக போகும்போது பார்த்தேன், இது யாருக்குடா கொடுக்குறாங்க அவனுக்கு போய் பார்த்தா தெரியும், தோட்ட வேலைக்கு செய்கிறவங்களுக்கு. அவன் கொடுத்துருக்கும்போது ஏமா ஒரு 2 டம்ளர் இல்லையா அப்படின்னு நான் கேட்கும்போது, எங்கள் கிட்ட இல்லை, இதுதான் இருந்தது அப்படின்னு அந்த தோட்டத்துக்கார அம்மா சொல்லிச்சு. அதனால் பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க, அதுக்கு நீ டீ இல்லாத போயிருக்கலாம்ல, அப்போ இதுதான் உங்களுடைய நாகரிகமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் இல்லை, நாங்கள் இப்படி தான் கொடுப்போம்னு அந்த பொம்பளையும் சொல்லிடுச்சு.